கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பின் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதிமொழிகள் 12:18. ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய தியான வசனம் நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை ஒன்றினை நமக்கு விவரித்து சொல்லுகிறது. ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம் என்று அது ஒரு வரிகளில் வந்திருக்கிறது. மனுஷர்கள் ஒடுக்கப்படும் போது நாம் அவர்களை திடப்படுத்த வேண்டும் என்றும் வேதம் கூறுகிறது. கடன் பிரச்சனையினால், வியாதியினால், பிசாசின் போராட்டத்தினால், பொல்லாத மனிதர்களினால் பலர் ஒடுக்கப்படுகிறார்கள். பலவிதமான கவலையினால் ஒடுக்கப்படுகிறவர்களும் அநேகர் உண்டு. இவ்வாறு ஒடுக்கப்படுகின்ற மக்களை நாம் காணும்போது நம்முடைய வார்த்தைகளால் அவர்களை தேற்றி ஆறுதல் படுத்தி பலப்படுத்த வேண்டும். இதுதான் தேவனுடைய விருப்பமும் ஆகும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஆகும். இதைத்தான் யோபு 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல, தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள் என்று யோபு தெளிவாக அங்கே குறிப்பிடுகின்றார். பிரியமானவர்களே, தேவனுடைய விருப்பம் இன்னதென்று நான் அறிந்திருக்கிறபடினாலே நாம் இவைகளை செய்கிறோமா? தள்ளாடுகிற மக்களை நிறுத்தி இருக்கிறோமா? அவர்களை பலப்படுத்தி இருக்கிறோமா? நம்முடைய வார்த்தைகள் அவர்களை நிலைநிறுத்தி இருக்கிறதா? இல்லாவிட்டால் அதற்கு மாறாக மேலும் மேலும் அவர்களை நம்முடைய வார்த்தைகளினால் நொறுக்குகிறோமா? பட்டய குத்துக்குள் போல் பேசுகிறோமா என்பதையும் நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். இவைகளையெல்லாம் நமக்கு நாமே கேள்விகளாக கேட்டுக்கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது. ஒருவேளை இதுவரைக்கும் நல்ல ஔஷதமான வார்த்தைகளை பேசாமல் இருந்திருப்போம் என்று சொன்னால், இனிமேல் அதற்காக முயற்சி செய்வோம். ஒரே நாளில் இது முடிந்துவிடும் காரியம் அல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நம்மை பழக்குவிப்போம். கர்த்தாவே, மடங்கடிக்கப்பட்டவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் எழும்பி கட்டுகிற வார்த்தைகளை எனக்கு தாரும் என்று ஜெபிப்போம். தேவன் நம்மை பலப்படுத்துவார். அவர் அதற்கேற்ற ஞானத்தை நமக்கு தருவார். அந்த ஞானமே ஞானமுள்ளவர்களுடைய நாவே ஔஷதமாக அங்கே காணப்படும். நிச்சயம் தேவன் நமக்கு உதவி செய்வார். மற்றவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும், நாம் மற்றவர்களை கட்டி எழுப்ப வேண்டும். அவ்விதமாக ஞானமுள்ளவர்களாக, அதாவது தேவ ஞானம் உடையவர்களாக நம்முடைய பேச்சுக்கள் மற்றவர்களுக்கு ஒரு மருந்தாக காணப்பட வேண்டும். அவர்கள் பிரச்சனைகளை தீர்க்கின்ற விதமாக அமைய வேண்டும். அப்பொழுது இது தேவனுடைய விருப்பம் என்று நாம் செய்கிறபடினாலே தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் பலப்படுத்தி நிறைவான ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நம்மை வழி நடத்துவார் என்று விசுவாசிப்போம். தேவ ஆசீர்வாதம் பெறுவோம். ஆமேன், ஆமேன்.